இந்த 4 வருஷத்துல இந்த அளவுக்கு எனக்கு பயம் வந்ததே கிடையாது. முதல் வருஷம் கூட துணிஞ்சு எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாம தன்னந்தனியா நானே எல்லாத்தையும் இழுத்து போட்டு அம்பிகையை வரவேற்கிறதுலேருந்து அம்பிகைக்கு புனர்பூஜை பண்ணுற வரைக்கும் இப்படி தொடர்ந்து 3 வருஷமும் நல்லபடியாக பண்ணேன். ஆனால் இந்த முறை அம்பாளை அழகாக டெக்கார் பண்ணணும், கொஞ்சம் பெருசாக வைக்கணும்னு நினச்சிட்டு இந்த ஸ்டாண்டு வாங்கினேன். ஸ்டாண்டு வாங்குறதுக்கு முன்னாடியுமே நிறைய வீடியோஸ் பார்த்துருந்தேன். இந்த மாதிரி கட்டலாம் அந்த மாதிரி கட்டலான்னு புடவைகள்லாம் வாங்கி ரெடி பண்ணி ப்ரீ பிளான்லாம் பண்ணி வச்சேன். பார்க்கும்போது பெருசாக தெரியல, ஆனால் அந்த வேலைகளை செய்யும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு கூட இந்த அளவுக்கு நான் புடவை கட்டினது கிடையாது. இருந்தாலும் அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு ஒரு வழியாக அம்பாள் அழகாக அமர்த்தியாச்சு. அம்பாள் எப்படி இருக்காங்கங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். கடைசியாக நேராகிடுமோ, அம்பாளுக்கு சரியாக பண்ண முடியாதோ, வீட்டுக்கு வரக்கூடிய பெண்கள்லாம் சரியாக கவனிக்க முடியாதோன்னு நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இத்தனை வருஷத்தை விட இந்த முறை வர மகாலட்சுமி விரதத்தை அமோகமாக நடத்தி கொடுத்து என் அன்னை மகாலட்சுமி தேவிக்கும் நம் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி தேவியருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன்.